கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பேரிலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த பரிசுத்த நாளிலே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பரிசுத்தமுள்ள ஆண்டவரை வழிபடும்படியாக நாம் கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் தாமே இறங்கி வந்து நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காக்கும்படியாக நாம் ஒன்றுபட்டு ஆண்டவரை வழிபடுவோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எல்லா மகிமைகளையும் துறந்து பூலோகத்திலே அவதரித்திருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் பாவிகளாக இருக்கையிலே எங்கள் மீது மனதுருகி எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு வாழ்வை தரும்படியாக நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர். ஆண்டவரே, இந்த அட்வென்ட் காலங்களிலே நாங்கள் இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக உம்மை ஆராதிக்க செய்த கிருபைக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வேத பகுதி, கேட்கின்ற சத்தியம், ஏறெடுக்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு பதிலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் இப்பொழுது ஒலித்து கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய பிரசனம் இறங்கி ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நிகழ்ச்சியின் முடிவிலே அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம், சமாதானம், மகிழ்ச்சி நிரம்ப அருள் கூற வேண்டுமென்று இயேசுவென்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்தை நாம் எல்லோரும் புகழ்ந்து பாடுமென்னுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே நள்ளிரவில் மா தெளிவாய் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
நின்றுதர் தீரமே தோன்றிடும் நீதோ சீக்கிரம் தெரிந்த காலமே சான்றோரம் தீர்க்கனாண்டும் உரைந்த காலமே உருவாய்ந்து பூமி செழிக்கும் பூர்வ மாண்போடுமே மறைங்கும் பரந்தோழிக்கும் நின்றுத கீதமே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ணும் கடவோம் வாருங்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சற்று நேரம் அமைதியோடு கூட நாம் செய்த பாவங்கள் குற்றங்கள் யாவையும் தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாமல் இருக்கின்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை உண்மையாய் அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் நம்பிக்கையோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமீன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 21 முடிய. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லச் சொன்னான். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிறபோது, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வத மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து
கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான். யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான் என்பதே. ஆமேன். மீண்டும் ஒரு விசையாக தேவனுடைய நாமத்தை நாம் அனைவரும் புகழ்ந்து பாடுவனுமாக. கரங்களை தட்டி ஞான கீர்த்தனைகளிலே வரவேணும் எனது அரசே என்ற பாடலை உற்சாகத்தோடு கூட நாம் பாடுவோம். Paralo, Nasimasana.
பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய வந்திருப்பவர் பெங்களூர் பகுதியிலே இருக்கின்ற ஐக்கிய இறையியல் கல்லூரியிலே உயர்கல்வியை படித்து வருகின்ற அருள் திரு சந்தோஷ் ஐயா அவர்கள். அருள் திரு சந்தோஷ் ஐயா அவர்கள் இறை வாக்கினை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். செபத்தோடு கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமாக. ஆராதனை வேளை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று வருகையின் கால 2ஆம் ஞாயிறு மட்டுமல்ல, வேதாகம சங்க ஞாயிறாகவும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஆகவே தூண்டுதல் தரும் இறைவாக்கு என்னும் தலையங்கத்தை மையப்படுத்தி ஆண்டவரின் வசனத்தை நாம் தியானிப்போம். கடவுளின் வார்த்தை உயிருள்ள வார்த்தை. மிகுந்த சக்தி வாய்ந்த இறை வார்த்தைகள் நம்மை ஊக்குவிக்கும் வல்லமை கொண்டவை. சோர்வான வேளைகளிலும் மனம் தளர்வு அடையும் சூழ்நிலைகளிலும் நமக்கு ஆறுதல் தந்து உள்ளத்தில் தெளிவையும் உறுதியையும் உருவாக்கக்கூடியவை கடவுளின் வார்த்தைகள். அது மட்டுமல்ல, இரும்பை காந்தம் இழுக்கும், உத்தமனை சிநேகம் இழுக்கும் என்பது போல தூயாவியின் ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற இறை வார்த்தை கடவுளை நோக்கி நம்மை ஈர்க்கும் ஆற்றல் பெற்றவை. நமது வாழ்வையும் பழக்க வழக்கங்களையும் புதியதாக மாற்றவல்ல இறைவார்த்தை புதிய காட்சிகளையும் வழிகளையும் எதிர்பாராத எல்கைகளையும் நமக்காக திறக்கிற ஆற்றல் கொண்டது. கடவுளின் வருகையை எதிர்நோக்கியிருக்கும் இவ்வருகையின் நாட்களில் அனைவருக்கும் நல் நம்பிக்கையையும் நல் ஊக்கத்தையும் தந்து அனைவரையும் ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு நேராக ஆண்டவரின் வார்த்தைகள் வழிநடத்துகிறது என்பது வேதம் தரும் ஊக்கமளிக்கின்ற தூண்டுதல் தருகின்ற செய்தி. குறிப்பாக 1 ராஜாக்கள் 19 1 முதல் 21 வரையிலான பகுதி சோர்வுபடும் வேளைகளில் ஊக்கப்படுத்தும் கடவுளின் வார்த்தைகள் பற்றி விவரிக்கிறது. சோர்வுபடும் வேளைகளில் ஊக்கப்படுத்தும் கடவுளின் வார்த்தைகள் பற்றி விவரிக்கிறது. பொதுவாக வாழ்வில் பிரச்சனைகள், துன்பங்கள் வருகின்ற போது நாம் எளிதில் சோர்ந்து போய்விடுகிறோம். எவ்வளவு பெரிய திடமான உடல்வாகு மற்றும் மனத்திடம் கொண்டவர்களாக இருந்தாலும் பிரச்சனைகள் வரும்போது இன்னும் அதிகமான கவலை, பதற்றம், வருத்தம் போன்ற பிரயாசங்கள் தொற்றிக்கொள்வது இயல்பு. மனக்கவலை பலக்குறைவு என்ற பொன்மொழி மனபாரத்தின் விளைவினை சுட்டி காட்டுகிறது. மனக்கவலை அல்லது மனபாரம் நம்மை தன்னம்பிக்கை இழந்த ஒரு நபராக மாற்றிவிடுகிறது. என்னால் ஒரு காரியத்தை நன்றாக செய்யவே முடியாது, நான் தகுதியற்றவன், நான் ஒரு காசுக்கும் பெறாதவன் போன்ற எதிர்மறை எண்ணங்கள் நம் மனதில் உறைந்த பனி போல் ஆட்கொண்டு விடும். இந்த சூழ்நிலையிலிருந்து என் கஷ்டங்களெல்லாம் மாறவே முடியாது என்றும் இதிலிருந்து என்னை காப்பாற்றுபவர் யாரும் இல்லை என்றும் சிந்தனைகள் உதித்துவிடும். அதனால் எதிர்கால நம்பிக்கையும் முற்றிலும் அற்றுப்போய்விடும் நிலையும் ஏற்படும். உலகத்தையே ஜெயிக்க நினைத்த பிரான்ஸ் மாவீரர் நெப்போலியன் கடைசி காலத்தில் பிரிட்டனிடம் தோல்வியடைந்தார். தோல்வியடைந்த நெப்போலியனை பிரிட்டிஷ் இராணுவம் சிறைப்பிடித்து ஆப்பிரிக்க நாட்டு சிறையில் தனிமையில் வைத்தது. சிறையில் மன உளைச்சலில் அவரின் கடைசி காலம் கழிந்தது. அவரை பார்க்க வந்த அவர் நண்பர் ஒருவர் அவரிடம் ஒரு சதுரங்க அட்டையை கொடுத்து, இது உங்களின் சிந்தனையை செயல்பட வைக்கும், கூடவே உங்களின் தனிமையையும் போக்குவதற்கு உதவும் என்று கூறி அவரிடம் அந்த சதுரங்க அட்டையை கொடுத்தார். ஆனால் சிறைப்படுத்தி விட்டார்களே என்ற மன உளைச்சலில் இருந்த மாவீரனுக்கு சிந்தனை செயல்படாமல் அதன் மீது கவனம் போகவில்லை. சிறிது காலத்தில் இறந்தும் போனார். பிற்காலத்தில் பிரான்ஸ் அருங்காட்சியகம் மாவீரன் நெப்போலியனிடம் இருந்த சதுரங்க அட்டையை ஏலம் விட அதை ஆய்வு செய்த போது அந்த அட்டையின் நடுப்பக்கத்தில் சிறிய அளவில் ஒரு குறிப்பு இருந்தது. அதில் அந்த சிறைச்சாலையிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை அந்த குறிப்பு சொல்லியிருந்தது. ஆனால் அவரின் மன உளைச்சலும் பதற்றமும் அவரின் சிந்தனையை செயல்படாமல் ஆக்கி வைத்து அவரின் தப்பிக்கும் வழிமுறையை மூடி மறைத்தது. நாம் பார்க்கின்ற எலி சாதாரண நிலையில் உறுதியான சிமெண்ட் தரையையும் மரப்பெட்டியையும் தன் கூர்மையான பற்களாலும் நகத்தாலும் குடைந்து ஓட்டை போடும். ஆனால் அந்த எலி மரத்தால் செய்யப்பட்ட எலிப்பொறியில் சிக்கி கொண்டால் அதற்கு ஏற்படும் மன உளைச்சலாலும் பதற்றத்தாலும் அந்த எலிப்பொறியை உடைக்கும் வழியை விட்டுவிட்டு பொறியின் பின்னால் இருக்கும் கம்பிக்கு முன்னாலும் பின்னாலும் பதற்றத்துடன் ஓடி சிந்தனை செய்யாமல் பொறியில் அகப்பட்டு மனிதரிடம் மாட்டிக்கொண்டு விடும். மாவீரனுக்கும் சரி, சாதாரண எலிக்கும் சரி, பதட்டமும் மனபாரமும் மன உளைச்சலும் அவர்களின் சிந்தனைகளை செயல்படாமல் வைத்து
முன்னேற்றத்திற்கான வழியை அடைத்து விடுகிறது என்பது நிதர்சனம். ஆனால் அப்படிப்பட்ட தடுமாற்றத்தின் வேளைகளில் ஆண்டவரின் வார்த்தைகள் ஆறுதலையும் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் தெளிவையும் தருவதாக உள்ளன என்பதை 1 ராஜாக்கள் 19:1-21 வரையிலான நிகழ்வுகள் உணர்த்துகின்றன. எலியா தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் இறைவாக்குரைத்த இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் அளவுக்கு துணிவுடன் செயல்பட்டவர். அரசனிடமே சென்று சவால் விட்டு கர்மேல் மலையில் பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரை கொன்று போட்டவர். ஆனால் இதை கேள்விப்பட்ட யேசபேல் எலியாவை கொலை செய்ய திட்டமிடுகிறார். எனவே மிகவும் வல்லமையோடு செயல்பட்ட இரும்பு மனிதர் என்ற நிலையில் துணிவல்லது தைரியம் நிறைந்திருந்த எலியா இப்போது துணிவு இழந்து யேசபேலின் எச்சரிப்பும் சவாலும் மரண பயத்தை கொண்டு வரவே தம் உயிரை காத்துக்கொள்ள யூதாவின் எல்கையான பெயர்சபாவுக்கு தப்பி ஓடி போகிறார். அங்கே ஒரு சூறை செடியின் கீழ் அமர்ந்திருந்து தாம் சாக வேண்டும் என்று கடவுளிடம் ஜெபிக்கிறார். மனதில் மிக பெரும் ஏமாற்றம், பதற்றம், கவலை இவை தோன்றி மனம் சோர்ந்த போது எலியாவை கடவுள் தம்முடைய வார்த்தைகளினால் தேற்றுகிறார். அங்கே ஒரு புதிய வாழ்வு பாடத்தையும் கடவுள் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதாவது, ஒருவரும் நெருங்க முடியாத அக்னியின் நடுவிலும் பெரும் சூறாவளி காற்றின் மத்தியிலும் இருந்து கடவுளின் வார்த்தை வெளிப்படும் என்ற தவறான எண்ணத்தை விடுத்து மெல்லிய சத்தத்தில் பேசும் மென்மையான கடவுள் என்ற புதிய பாடத்தை எலியா கற்றுக்கொண்டார். மெல்லிய சத்தத்தில் பேசும் மென்மையான கடவுள் என்ற புதிய பாடத்தை எலியா கற்றுக்கொண்டார். மேலும் அங்கே வெளிப்பட்ட கடவுளின் வார்த்தை செல்ல வேண்டிய வெகு தூர பயணத்தை எலியா தொடர்ந்து மேற்கொள்ள ஊக்கமளித்தது. மீண்டும் தன் சோர்வை நீக்கி இறைப்பணியை தொடர்வதற்கு தூண்டுகோலாக அமைவதை 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் பதிவு செய்துள்ளது. எலியாவைப் போல இறைவார்த்தையுடன் நம்மை நாம் இணைத்து கொள்ளும்போது நமது வாழ்வு புத்தாக்கம் செய்யப்படுகின்றது மட்டுமல்ல, நமது காயப்பட்ட நினைவுகள் குணமடைகின்றன. இறைவார்த்தை நமக்கு நலமளித்து நற்குணங்களில் நம்மை நிலைநிறுத்தி மீட்கப்பட்ட கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் என்பதை எடுத்துரைக்கின்றது. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவை என்ற பொன்மொழி போல உள்ளூக்கம் தரும் இயல்புடைய ஆண்டவரின் வார்த்தைகள் பல நிலைகளில் நம் வாழ்வு பயணத்தில் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கின்றன. உடலை உயிர் இயக்குவது போல நம்மை தூண்டி இயங்க வைக்கும் ஆற்றல் அல்லது சக்தி இறைவாக்கிற்குண்டு. குறிப்பாக வாழ்வின் பாரங்களில் மனம் நொந்து போகிற போது புது நம்பிக்கை அளித்து கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் ஆண்டவரின் வார்த்தை செயல்படுகின்றது. இதனை சங்கீதம் 119:105 அழகுற தெளிவுபடுத்துகின்றது. அது மட்டுமல்ல, வாழ்வு முடங்கி போய்விடுமோ என்ற பயம் ஏற்படும் சூழல்களில் தெளிவையும் ஆறுதலையும் தேர்தலையும் பெற்றுக்கொள்ள ஊன்றுகோலாக கடவுளின் வார்த்தைகள் அமைகின்றன. துன்ப சூழல்கள் வரும்போது துணிவு அல்லது தைரியம் தந்து நம்மை ஊக்கத்துடன் செயல்பட வைக்கும் சக்தி கொண்டவை ஆண்டவரின் வார்த்தைகள். மேலும் இறைவார்த்தை நம் வாழ்க்கையை இனிமையாக்குகின்றது மட்டுமல்ல, கடவுளின் அன்பின் இனிமையை சுவைக்கவும் உறுதுணை செய்கின்றன. ஆன்மாவை வளர்த்து பயத்தை விரட்டுகின்றது, தனிமையை வெல்ல வைக்கின்றது. நமது தேவையற்ற பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மை விடுவித்து நமது நம்பிக்கையை புதுப்பித்து இறைவனுடனான நமது அன்பின் பிணைப்பை உலகிற்கு எடுத்துரைக்கிறது. உயிருள்ள இறைவார்த்தைக்கு செவிசாய்க்கவும் மகிழ்வுடன் நமது நம்பிக்கை வாழ்விற்கு திரும்பவும் நமது எண்ணங்கள் அல்ல, மாறாக இறைவனின் வார்த்தைகளே நமது வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும். ஏனெனில் இறைவாக்கு இறைவனின் பிரசன்னத்தையும் அன்பையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது என்று எபிரேயர் 4:12 பதிவு செய்துள்ளது. நகைக்கடைக்கு சென்று நம்முடைய பொன்னகையை மாற்ற, விற்க அல்லது அடகு வைக்க விரும்பினால் கடைக்காரர் அந்த நகையை நம்மிடமிருந்து வாங்கி தன் கையில் எடுத்து அதை சற்று தூக்கி பிடிப்பார். அந்த குறுகிய நேரத்தில் அவர் நம் நகையின் நிறம், வளமை, வேலைப்பாடு, எடை என அனைத்தையும் மதிப்பிட்டு விடுவார். இந்த செயலுக்கு பெயர்தான் சீர்தூக்கி பார்த்தல். ஆக ஒவ்வொரு முறையும் நாம் தெரிவு செய்யும் முன் அந்த தெரிவில் உள்ள நல்லது கெட்டது ஆகியவற்றை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சீர்தூக்கி பார்க்க சில நொடிகள் போதும்,
ஆனால் அந்த சில நொடிகளை நாம் சரியாக பயன்படுத்தாமல் போனால் பல ஆண்டுகளை வருத்தத்தில் கழிக்க வேண்டிய நிலை வந்துவிடும். மேலும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டிய நபர் கடவுள். அவருக்கு நம் அகம், புறம், ஆன்மா, எலும்பு, மூட்டு, மச்சை என அனைத்தும் தெரியும். சாதாரண மனிதர்களுக்கு கீழ் வேலை பார்க்கும்போது எவ்வளவு கவனமாக இருக்கிறோம்? அப்படியெனில் எல்லாவல்ல இறைவன் முன்னும் அவரது வார்த்தைகளுக்கு முன்னும் நாம் இன்னும் எவ்வளவு கவனமாக இருத்தல் வேண்டும். நிறைவாக ஒன்றை சுட்டி காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவரின் வார்த்தையாகிய வேதத்தை வாசிக்காத போது வாழ்க்கையில் பல விஷயங்களில் வழிதவறி போய்விடுகின்றனர் மக்கள். தனி ஒரு மனிதனுடைய பாதுகாப்பும் ஒரு குடும்பத்தின் மொத்த பாதுகாப்பும் அவர்கள் எந்த அளவிற்கு கடவுளும் அவரது மைந்தன் இயேசு கிறிஸ்துவும் அருளிய வாழ்வு தரும் ஜீவாப்பம் ஆகிய இறை வார்த்தைகளை சார்ந்து வாழ்கின்றனர் என்பதை பொறுத்தே காணப்படுகின்றது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை டேனியல் வெப்ஸ்டர். ஒரு வழக்குரைஞராக தன் வாழ்க்கையை தொடங்கிய இவர் அரசியலில் மிக உயர்ந்த பொறுப்பை வகித்தார். நற்பண்புகளுக்கு பெயர் போன இவரிடம் ஒருமுறை செய்தியாளர் ஒருவர் வந்து, உங்களுடைய விளங்கும் இந்த நற்பண்புகளுக்கு காரணம் என்ன என்று கேட்டபோது இவர் திருவிவிலியம்தான், அதாவது ஆண்டவரின் வார்த்தைகள் அடங்கிய வேதாகமம்தான் என்று சொல்லிவிட்டு, சிறு வயதில் என்னுடைய பெற்றோர் ஒவ்வொரு நாளும் திருவிவிலியத்தை வாசித்து தியானிப்பதை பார்த்தேன். அதை பார்த்துவிட்டு நானும் திருவிவிலியத்தை வாசித்து தியானிக்க தொடங்கினேன். அது என்னுள்ளே வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இன்னும் சொல்லப்போனால் திருவிவிலியம் என்னுடைய வாழ்விற்கு ஒரு வழிகாட்டியாகவும் வாழ்விற்கு ஆதாரமாகவும் இருந்ததென்று சொன்னார். மிகப்பெரிய அரசியல் தலைவரான டேனியல் வெப்ஸ்டர் திருவிவிலியம்தான் என்னுடைய வாழ்விற்கு வழிகாட்டி, ஆதாரம் என்று சொல்வது மிகவும் கவனிக்கத்தக்க ஒன்று. போஸ்ட் மாடர்ன் மற்றும் டிஜிட்டல் உலகில் கவலை, ஏமாற்றம், ஸ்ட்ரெஸ், தற்கொலை என்று உலகம் சென்று கொண்டிருக்கும் சூழலில் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கடவுளின் வார்த்தையினூடாகவும் பிழைப்பு பெற வேண்டியது முக்கியமானது என்பதை உணர்ந்து செயல்படுவோம். தடுமாறும் வேளைகளில் நாம் வீழ்ந்து விடாதபடி தாங்கி பிடிக்கும் ஆண்டவரின் வார்த்தைகள் நமக்கு தொடர்ந்து தூண்டுதல் தருகின்றன என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம். ஆமென். இனக்கருமையான தேவனுடைய சனமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருட்திரு சந்தோஷ் ஐயா அவர்களை ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய உயர்கல்வியும் எதிர்கால ஊழியத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அனைவருமாக இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமெனுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே ஓ பெத்லகேமே சிற்றூரே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். Undiடும் வான்வெளி
இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் மீது நீர் வைத்திருக்கின்ற அன்பை வெளிப்படுத்துவதற்காகவே பரலோகத்திலே உமக்கு இருந்த எல்லா கணத்தையும் விட்டு ஏழையாக இந்த உலகத்திலே அவதரித்து இருளிலே இருந்த எங்களுக்கு பெரிய வெளிச்சமாக, வழி தெரியாமல் இருந்த எங்களுக்கு வழியாக நீர் வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக நீர் தந்த சத்தியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்கின்றோம். சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு நீர் போதுமான ஞானத்தையும் கிருபையும் தந்தரள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். ஆண்டவரே, இப்பொழுதுமாக உம்முடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி தங்கள் ஜெப விண்ணப்பத்தை உமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற சொல்லிக் கொண்டிருக்கின்ற விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தங்கள் குடும்பங்களுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய கல்விக்காக, ஆண்டவர் எதிர்கால வாழ்வுக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற அது பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வியாதியில் இருப்பவர்களுக்காக, சுகவீனமாக இருப்பவர்களுக்காக, துன்பத்தில் இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய கரம் அவர்கள் மீது இருக்கட்டும். ஆண்டவரே, வியாதியிலிருந்து விடுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள அருள் கூற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று உம்முடைய வேத வாக்கின்படியே ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகின்ற கர்த்ததாமே இவருடைய எல்லா விண்ணப்பத்தை கேட்டு பதிலை தந்து ஆண்டவரை நிறைவான சமாதானத்தோடு கூட, நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட அவர்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள அருள் தர வேண்டும் என்று தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்ற இயேசுவென்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவர் நமக்கு கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்வுறவும் நம்முடனும் நாம் கேட்ட எல்லா விசுவாச காரியங்களுடனும் கர்த்தருடைய வருகை மட்டும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.